நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோயில், அத்தாயம்மன் கோயில். அங்கே போய் சாமி கும்பிட்டு பஸ் ஏறி வந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இங்கேருந்து ஒரு பஸ்ஸு டூரிஸ்ட் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அங்கே அத்தாயம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அதுக்கு முன்னவே மாணிக்கமலையம் அண்ணமார் கோயிலில் இறங்கி சாமி கும்பிட்டு மறுபடியும் தான் அங்கே போனோம். இப்போ மறுபடியும் அண்ணமார் கோயிலுக்கே வர்றோம். அதாவது மாணிக்கமலையங்கிறது சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு டு வேலூர் போகிற வழியில் மாணிக்கமலையம் அப்படிங்கிற ஒரு சென்டரில், அதாவது திருச்செங்கோடு டு வேலூருக்கு இடையில் சென்ட்ரல்லையே மாணிக்கமலையங்கிற ஊர் இருக்குது. அங்கே வந்து கோயில் இருக்குது, மாணிக்கமலையம் அண்ணமார் கோயில். அண்ணமார் கோயில்னால் என்ன அர்த்தம்னா, நல்லதங்காலுக்கு 2 அண்ணன்கள். அதாவது சின்னண்ணன் பெரியண்ணன் கதை கேட்டிருப்பீங்களே, சின்னண்ணன் பெரியண்ணன் கதை நாடகம், அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். தெருக்கூத்தும் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நல்லதங்கால் வேஷம் கட்டிகிட்டு வரவங்களும், சின்னண்ணன் பெரியண்ணன் வேஷம் கட்டிகிட்டு வரவங்களும் அவ்வளோ அருமையாக நடிப்பாங்க. சூப்பராக இருக்கும். இது வந்து பாருங்கள், போகிற வழியில் தான் கோயில் எல்லாம் இருக்குது. இங்கே சேலத்தில் இருக்கிற தண்ணியை, டிச்சு தண்ணியை அங்கே பைப் மூலிமா கொண்டு போயிருக்காங்களாம். அதனால் அந்த ஊர் செல்வ செழிப்பாக இருக்குது. ஆனால் எல்லாருமே சவுக்கு தான் போட்டிருக்காங்க. சவுக்கு மரங்கள் தான் அதிகமாக இருக்குது, நிறைய பேர். அது தண்ணி அதிகமும் செலவும் இல்லை, ஆனால் சவுக்கு தான் நிறைய இருக்குது. தண்ணி இருக்குது, தண்ணி ஏரியே பக்கத்தில் இருக்குது. அதான் பார்த்துருப்பீங்களே ஏரி. ஜேசிபி பாருங்கள், ஒரு கிணறே தோண்டுது. ஏரி பக்கம் இருக்கிறதுனால ஜேசிபிலேயே தோண்டுனா கூட தண்ணி வந்துடும்ல. கிணத்தை சுற்றியும் பாம்பேரி மாதிரி கட்டி அது ஒரு கிணறா பண்ணுவாங்க. இந்த ஒரு ஆர்ட்ஸ் தெரிஞ்சது இல்லைங்க, அதுக்குள்ளே தான் போனோம் அத்தாயம்மன் கோயிலுக்கு. இங்கேருந்து டூரிஸ்ட் பஸ் இது இப்போ வந்து அந்த தேரை வந்து நல்லாவே நான் வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுக்கும்போது எங்கேயோ ஃபோனை அப்படி இப்படியும் மாற்றிருக்கிறேன். கடைசியாக தேர் காமிப்பேன், நல்லாயிருக்கும். பூஜைக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு, இது விநாயகர் கோயில் பக்கத்தில், அதுக்கு பூஜை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் கூட வந்த பஸ்ஸில் வந்தவங்க எல்லாமே முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இருபுறமும் பாருங்கள், அருமையான ஒரு அழகான ஒரு பசுமை நிறைந்த இடமா இருந்துச்சு. போய் அங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ கோயிலில் வந்து விநாயகர் கோயிலில் வீடியோ எடுக்கல, சின்ன கோயில் தான். அப்புறம் இங்கே வந்துட்டோம். அங்கே கொஞ்சம் இருட்டாகிடுச்சு, அதனால் எடுக்க முடியலன்ட்டு அப்புறம் இப்போ கோயிலுக்குள்ளே தான் இது. இங்கே தான் எல்லாமும் இருக்குது. சின்னண்ணன் பெரியண்ணன், அவங்க அப்பா அம்மா, அப்புறம் நல்லதங்கால், 3 சாமிகளும் அழகாக வரிசையாக வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன கூட்டம்காரனும் காடை கூட்டத்துக்காரரும், இன்னொருத்தர் என்ன கூட்டம் வராங்க, இன்னொரு கூட்டம் ஏதோ சொன்னாங்க, அது தெரியல, மறந்து போச்சு. மொத்தம் அந்த 2 கூட்டத்தார் கோயில் இது. இப்போ வெளியில் வந்து முனியப்பன் சுவாமி இருக்காங்க. மிகப்பெரிய சிலை 2 சிலை இருக்குது. அவ்வளோ உயரமாக இருக்குது. அது வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு எடுக்கலை, எனக்கு பயம். சாமி கும்பிட தான் டைம் இருந்தது. இப்போ அங்கே தான் போகிறாங்க, அவங்கெல்லாம் முன்னாடி போகிறாங்க, நான் பின்னாடி போய்கிட்டே இருக்கேன். சாமி கும்பிட்டு மறுபடியும் உள்ளே தான் வந்தோம். பாருங்க, அங்கே தான் அங்கேருந்து நான் இங்கே கோபுரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ. ஆனால் அங்கே இடத்துல இப்போ உள்ளே வந்து அங்கே பாருங்க 3 அறை இருக்குது. 3 அறையிலையும் அப்பா அம்மா கடமை செய்யணும் தங்கா அப்படின்னு 3 அறையிலையும் 3 சாமிகள் இருக்காங்க. 3 பேருக்கு வந்து பூஜை. அப்பப்போ நமக்குள்ள நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் நகர்ந்து சாமி கும்பிட்டுக்குவோம். சூப்பராக இருந்துச்சு. இப்போ கோயிலை சுற்றி வராங்க, நாங்களும் பின்னாடியே சுற்றிக்கிட்டு வரோம். அடுத்தது அதை வந்து தேர் வெளியே நிறுத்தியிருக்காங்கல்ல, அதில் வந்து சிலை வைப்பாங்க. சின்னண்ணன் பெரியண்ணன் சிலையை குதிரை மேலேயும், உள்ள தேரில் வந்து சென்டரில் நல்லதங்கால் சாமி வைப்பாங்க. அது வேறுங்க, அது சரியாக கிட்ட போய் எடுக்க முடியல, எல்லாம் அவத்துக்குள்ளே இருந்தாங்களா, அதனால் எடுக்க முடியல. ஆனால் தெரியும், கொஞ்சம் தெரியும். முன்னாடி குதிரை மேலே சாமி இருக்காங்க, நடுப்புற நல்லதங்கால் இருக்காங்க, ரதத்தில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கோயிலை சுற்றி வருவோம். அதுதான் அந்த இது. நான் கிட்ட போய் எடுக்க முடியலனாலும் தூரம் தான் இருந்து எடுத்தேன். பிறகு மேலதாளம் தேரை இழுக்கிறாங்களா, எல்லோரும் சேர்ந்து இழுக்கிறாங்க. மேலதாளத்தோட பட்டாசுலாம் வெடிக்கும்.
அந்த பட்டாசு வெடிக்கும்போது பாட்டு போட்டுட்டாங்கிறதுக்காக சைலண்ட்டில் போட்டேன். அதனால தான் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கல. அப்படியே பூ மாதிரி ரொம்ப நேரம் அதை எடுக்க முடியல. எல்லோரும் வேக வேகமாக போகிறாங்க, நம்ம நின்று போயிடுவோமே, இருட்டு வேற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நைட்டு 8:30 ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி பூஜை முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு வந்து வீட்டுக்கு வேற 10-11 மணி. ஆனால் இது வந்து அயோத்தி மடத்துலேருந்து எத்தனை கிலோமீட்டருன்னா சரியா தெரியல. இருந்தாலும் திருப்தியாக இருந்தது. சாமி கும்பிட்டு தேரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொண்டு வந்து அதுவும் ரூம் இருக்குது, அதில் கரெக்டாகவே இருக்குது. அந்த ரூம்லலாம் உள்ளே நிறுத்திட்டு வர சரியாக இருந்துச்சு. இப்போ நான் உட்காந்துருக்கிறது பஸ்ஸில் உட்காந்தாச்சு. புறப்படுது, பஸ்ஸு புறப்பட போகுது. பாய்.